அம்மாவுக்கும் குழந்தைக்குன்னே ஒரு கடைங்க. அந்த கடை வள்ளியூரில் இருக்குது. ஸோ வள்ளியூருக்கு நான் போகும்போது அந்த கடைக்குள்ளே நான் போனேன். நான் வந்து எதுவும் வாங்குறதுக்காக போகலங்க. ஸோ வந்து என்னோடய அக்கா குழந்தைக்கு வந்து கிஃப்ட் எடுக்கிறதுக்காக போனாங்க. கூட நான் துணைக்கு தான் போனேனே தவிர நான் எதுவும் வாங்குறதா இல்லை. ஸோ போகும்போது எதுக்கு சும்மா போவோமே அப்படின்ட்டு என் பிள்ளை அந்த கடைக்கு விட்டு அவளுக்கு அந்த காரு பைக்கெல்லாம் பார்த்த உடனே அப்படி ஒரு ஆனந்தம். அம்மா அம்மா இந்த காருமா, அம்மா அம்மா இந்த வண்டிமா, அப்படின்னு அவள் பாட்டுக்கு இங்கே உட்காரவா அங்கே உட்காரவா, ஐயோ இத்தனை வண்டி இருக்கே, நான் எந்த வண்டியில் உட்காரன்னு அவளே ஒரு கன்ஃபியூஷனில் அப்படி ஓடுறாங்க. நானும் ஏதோ வண்டி எடுக்க போகிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருந்தேன். பட் நம்ம அந்த வண்டியெல்லாம் எடுக்க போகிறதில்ல. பட் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து காணொலி எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா போனேன், சுற்றி பார்த்தேன், அதை காணொலி எடுத்தேன், அதை வந்து ஒரு கண்டென்ட் ஆக்கி நான் வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். ஸோ இது மூலமாக நீங்கள் இந்த கடையை பார்த்துட்டு போகிறதா இருந்தால் தாராளமாக போகலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம ஊர்லேயே வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு பிரத்யேக ஒரு ஷோரூம் இருக்குது. பட் இந்த ஷோரூமில் நீங்கள் வந்து போய் திங்ஸ் வாங்குறது அஃபோர்டபுள் இல்லையாங்கிறத நீங்கள் இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என் பிள்ளை வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி நானும் வந்து ஏம்மா இது உனக்கு ஓட்ட பிடிக்குன்னு நீ தாராளமாக ஓட்டிக்கோமா, ஆனால் அம்மாவால் இப்போதைக்கு வாங்கி கொடுக்க முடியாது, இந்த மாதிரி நீ ஓட்டுறதை நான் வீடியோ எடுத்துகிட்டு சின்ன பிள்ளைகள் இப்படிலாம் உனக்கு வாங்கி கொடுத்தேன்னு ஒரு பில்டப் கொடுத்துப்பேன். ஆனால் இருந்தாலும் என் பிள்ளை அது இதுன்னு நிறைய சுற்றி வந்துகிட்டே இருந்தால். பட் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு பட்ஜெட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது என்னவோ அங்கே இருந்த கண்ணாடி தாங்க. இப்போ என் பிள்ளைக்கு போட்டுட்ருக்க கண்ணாடி வெறும் 50 ரூபா தான். ஸோ விதவிதமாக கண்ணாடி இருந்துச்சு. சரி ஓகே பிள்ளைக்கு ஒரு கண்ணாடி வாங்குவோம் அப்படின்ட்டு கண்ணாடியை வாங்கியாச்சு. ஸோ கண்ணாடியை தாண்டி இந்த பக்கம் எங்கள் அக்கா குழந்தைக்கு வந்து அந்த பக்கம் கிஃப்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கடைக்கு அந்த கிஃப்ட் எடுக்க தான் போனால் அந்த கிஃப்ட்டை நான் வந்து காணொலி எடுக்க மறந்துட்டே பார்த்துக்கோங்க. ஏன்னா என் பிள்ளை பண்ண சேட்டையை வந்து எனக்கு காணொலியாக கவர் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து டைம் ஃபுல்லாக போயிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த கடைக்கு மெனக்கட்டு எதுக்கு போனோம் அப்படின்னா, இந்த 3 மாத குழந்தைங்க வந்து படுத்திருக்கும் போதே அந்த ஒரு பெட்டுக்கு மேலே அப்படி வளைய மாதிரி வச்சுட்டு நிறைய கிளுக்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். குழந்தைங்க வந்து உதச்சி விளையாடுறதுக்கு கை அசைக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அது ஆன்லைனில் கிடைக்குதும். பட் நம்ம ஊர்லேயும் கிடைக்குமா அப்படின்னு தேடி போனப்போ வந்து அசோகா மற்ற எந்த கடையிலையுமே இல்லைங்க. மாம் அண்ட் பாப்ஸில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அங்கே போய் வாங்க போனோம். ஸோ அந்த திங்ஸை வந்து நான் காணொலி எடுக்கலை. நான் என் பிள்ளையோட இந்த பக்கம் கடையில் என்னடா இருக்குதுன்னு சுற்றி பார்க்க போனதுனால நான் அதை மறந்துட்டேன் பார்த்துக்கோங்க. பட் இந்த கடையில் குழந்தைங்களுக்கான எல்லா ஐட்டமுமே இருக்குங்க. நீங்கள் வந்து சென்னையில் தான் நான் இந்த மாதிரி மாம் அண்ட் பாப்ஸுக்குன்னு தனியாக வந்து கடைகள் நிறைய பார்த்துருக்கேன். பட் நம்ம ஊர்லேயே இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இங்கே எல்லாமே இருக்குது. தள்ளுவண்டி, குதிரை வண்டி, அப்புறமா வந்து அந்த குதிரை சேரு என்னென்னமோ விதவிதமாக வச்சுருக்காங்க. பட் வந்து அப்புறம் ஜீப்பு மெயினாக இருந்தது பார்த்துக்கோங்க. இந்த ஜீப்பு எல்லாமே ஆரம்ப விலை 10,000 ரூபாயிலேருந்து தொடங்குது. நம்ம கையில் 10,000 ரூபா இருந்தால் ஒரு வண்டியை எடுத்துகிட்டு நம்ம தாராளமாக போயிடலாம். பட் 10,000 ரூபாய்க்கு குழந்தைங்களுக்கு வண்டி இருக்குது. ஸோ இந்த 10,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கணும்னு நம்ம ஊர் பக்கம் யாராச்சும் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டாம். வள்ளியூர்லேயே கடை இருக்குது. ஸோ தாராளமாக வந்து உங்கள் வீட்டு குட்டி பசங்க வண்டி ஓட்ட ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுங்க. ஏன்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸே தேவைப்படாது. பார்த்தீங்களா என் பிள்ளைய பாருங்கள், வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே கண்ணாடியை திருப்பினா எப்படா வண்டி ஓடுங்கிற மாதிரி தான் வந்து வண்டி ஓட்டினா. கண்ணாடியை திருப்பிட்டு வண்டி ஓட்டினா பார்த்தீங்களா. ஸோ அவளுக்கு வந்து வண்டி, காரு, பைக்குனாலே ரொம்ப பிடிக்கும். பொதுவாக வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து பொம்மை மேலே ஆசை இருக்கும். ஆனால் என்னோடய பெண் பிள்ளைக்கு வந்து காரு, பைக்கு மேலே அவ்வளோ க்ரேஸு. அப்படியே வந்து அவங்க அப்பா மாதிரி என்ன மாதிரி. பட் எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து அதில் வந்து மும்முரமாக போகலை. பட் என் குழந்தை வந்து எது ஆசைப்பட்றாலோ அதில் வந்து மும்முரமாக போகணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு ஆசை. சரி அவள் சின்ன வயசுலேயே பைக் ஓட்ட ஆசைப்பட்றா, இது ஓட்ட ஆசைப்பட்றா. இதெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போதைக்கு வசதி இல்லை. பட் இப்படியே வந்து யூடியூப்பில் நான் வந்து காணொலி போட்டு நம்மக்கிட்ட ஒரு வசதி வந்துருச்சுன்னா பிள்ளைக்கு இந்த மாதிரி நிறைய வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பார்வையாளர்களாகி நீங்கள் தான் வந்து மனசு வைக்கணும். சரி இந்த காணொலி நல்லா இருந்துச்சுன்னா அப்படி ஒரு லைக்கை தட்டுங்க. என் பிள்ளை பாருங்கள் வண்டியெல்லாம் வந்து ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. எல்லா வண்டியும் செம்ம கண்டிஷனாக இருக்குது. அப்புறமா இந்த ரிமோட்டு காரை பார்த்துக்கோங்க, அழகாக சுற்றி வந்துச்சுங்க. ரேட்டை கேட்ட உடனே இந்தாங்க நீங்களே வச்சுருங்க அப்படின்னு நான் வந்துட்டேங்க. பிகாஸ் நமக்கு வந்து அந்த காசு வந்து நமக்கு அஃபோர்டபுள் கிடையாது. இங்கே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது பார்த்துக்கோங்க. கம்மியான விலையிலையும் இருக்குது, அதுக்கேற்ற விலையிலையும் பொருட்கள் எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா அவங்க ஆஃபர்லேயும் தராங்க. என் பிள்ளைக்கு அந்த கடையில் நான் வாங்கினது என்னவோ அவள் காலில் போட்டிருக்க பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் அவள் காலில் செருப்பு கிடையாது, இப்போ செருப்பு இருக்குது, அப்புறம் அந்த கண்ணாடி இருக்குது. இது 2 மட்டும்தாங்க நான் அவளுக்கு வாங்கினேன். வேறு எதுவும் வாங்குறதுக்கு வந்து தற்சமயம் என் கையில் வந்து காசு இல்லை. பட் கூடிய சீக்கிரமே காசு வந்தோடனே நான் யோசிக்காமல் வாங்குவேன். பொம்மை அதுன்னு அது நிறைய இருந்துச்சு. பட் என் பிள்ளைக்கு பொம்மை இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ காரு அவளுக்கு இப்போதைக்கு நான் செருப்பு இல்லாமல் வெளியே கூட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ போகும்போது செருப்பு வேணுங்கிறதுக்காக செருப்பு வாங்கிட்டு எங்கள் அக்கா குழந்தை கிஃப்ட்டையும் வாங்கிட்டு ஒரு வழியாக நாங்கள் அந்த கடையை விட்டு காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் விசிட் பண்ணிட்டு என்னென்னு சொல்லுங்கள். நன்றி, இணைந்திருங்கள். ஊட்டச்சத்து நிமிடருடன்.